இதை நம்ம கிச்சன்ல வச்சே இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாங்க. ஸ்கூல்ல இருந்து வரும்போது வீட்டு வாசல்ல வச்சிருந்தாங்கங்க. ஸோ அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டே உள்ள என்னென்ன இருக்குது, ஊத்தில இருந்து சப்பாத்தி, பீஸா, பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இதுலேயே நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாங்க. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு மிக்ஸி மாதிரி இருக்குது. பட் இது எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க. நம்மளோட டெய்லி அன்றாட லைஃபோட குக்கிங் வந்து இன்னும் எவ்வளோ ஈஸியாக மாற்றுது, அதாவது டைமை வந்து இன்னும் எவ்வளோ மிச்சப்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராடக்ட் பற்றின கிளியர் இல்லை மறைஞ்சிட்டேங்க. நம்மளோட மாவு அவ்வளோ சூப்பராக அரைக்குதுங்க. இட்லி மாவு பேக்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டே பேசலாங்க. ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை ஜர்னி. என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு, அதுக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப நாளாக இந்த கிச்சன் ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தது. ஃபைனலாக வாங்கியாச்சு. எந்த மாதிரி ஆஃபரில் வாங்கினேன், எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற ஒரு குட்டி ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்து கொண்டு போய் நம்ம கிச்சனில் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குது, அதை வச்சு நம்ம கிச்சனுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராடக்டை அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துடலாங்க. ப்ளஸ் பெஸ்ட் ரிவ்யூ அண்ட் சூப்பர் ப்ராடக்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். நிறைய ரிவ்யூஸ்லாம் ரீட் பண்ணி நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் வாங்கினேன். இது நமக்கு சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சிக்கலாம், ஸ்மூத்தி பண்ணிக்கலாம், அப்புறம் குழம்புக்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஈவன் வந்து ரெகுலர் ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு தேவையான இட்லி தோசைக்கு மாவெல்லாம் அரைச்சிக்கலாம். ஸோ ஈவன் கேக் கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேங்க. ஸோ வாங்க ஒன்றுனா ஓப்பன் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நார்மலாக ஒரு மிக்ஸி பண்ணக்கூடிய ஒரே ஒரு வேலையை இது வந்து இந்த மிக்ஸி, இந்த பிளெண்டர் கிச்சனில் நடக்கிற அத்தனை ஒர்க்கையுமே சேர்த்து வச்சு செய்யும் அப்படிங்கிற மாதிரி தாங்க. வந்து நான் அமெரிக்காவில் பிளாக் ஃப்ரைடே டீல்ல இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேங்க. ஸோ நிறைய பேருக்கு பிளாக் ஃப்ரைடே டீல்னால் என்னன்னு தெரியாது. ஸோ அமெரிக்காவில் இயர்லி ஒன்ஸ் பிளாக் ஃப்ரைடே டீல் அப்படி மாதிரி போடுவாங்கங்க. அதாவது அந்த டைமில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கும்போது நமக்கு ப்ரைஸ் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். அந்த இயருக்கு நார்மலாக கிடைக்காத ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அந்த ஒரு டேயில் நம்ம கம்மியான ப்ரைஸ்க்கு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அப்போ டீலில் வந்து வாங்கலைங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பிளாக் ஃப்ரைடே டீல் போட்டிருந்ததை விட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க அமேசானில். சரி, ஓகே, ஃபைனலாக பார்த்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வாங்கியாச்சு. ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே நிறையா இருக்குல்லங்க, ஒன்று நம்ம பார்க்கலாம் வாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சாஃப்டாக சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு, அப்புறமா நம்ம இப்போ வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ பெரிஸ், அப்புறமா கொஞ்சம் பனானாஸ், அப்புறம் மேங்கோஸ், இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் போது அதை வந்து நம்ம பிளெண்டரில் போட்டு ஸ்மூத்தி மாதிரி குடிக்கும் போது ஸோ அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே இது ரொம்ப ஃபைனாகவே சாப் பண்ணுங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஈவன் மசாலா ஐட்டம்ஸ் கூட இதில் வந்து பண்ணலாம். அதுக்கு தனியாக ஜார் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன்றுன்னா பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொன்னது இதுதான் டவ் மேக்கருங்க. ஸோ சப்பாத்தி, எல்லா டைப் ஆஃப் மிக்ஸ்டு சப்பாத்தியும் பண்ணிக்கலாம். பன்னீர் சப்பாத்தி, ஸோ உருளைக்கிழங்கு சப்பாத்தி, ஆனியன் சப்பாத்தி, காலிஃப்ளவர் சப்பாத்தின்னு சொல்லிட்டு எனிதிங், இல்லை பிளைன் சப்பாத்தி கூட டவ் மாதிரி மேக் பண்ணிக்கலாங்க. ஈஸியா ஹேண்ட் ஃப்ரீ சப்பாத்திக்கு மாவு பசஞ்சிக்கலாங்க, அப்படி தாங்க சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உள்ளங்கை அளவுக்கு இருக்குது. ஸோ அதில் சென்டரில் இருக்கிற அந்த சுற்றுறது வந்து நம்மளோட கையில் நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ நமக்கு கொஞ்சம் ஈஸி டு க்ளீனும் பண்ணலாங்க. ஸோ எங்கேயுமே தெரிக்காது, எல்லாமே ஆட்டோமேட்டிக் பட்டன் லாக் சிஸ்டம் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த ஓப்பன் பண்ணுறதே எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்ததுங்கிற மாதிரி இந்த பாக்ஸோட அன்பாக்சிங் கேப்சர் பண்ணும்போது தான் நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமாவே நான் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேங்க. ஸோ இந்த சென்டரில் இந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களாங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி கொடுக்குற ஒரு பிளேடு. இது வந்து நம்ம டவ் மேக்கும் பண்ணிக்கலாம், சப்பாத்திக்கு மாவும் பசைஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிளைனாக அந்த கத்தி இல்லாமல் ஒரு சென்டர் டவ் மேக்கரும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தி பசையும் போது அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ரொம்ப பிடிச்சிருந்ததே அந்த மூடி தாங்க. ஸோ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு பட்டன் சிஸ்டம் மாதிரி. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லாக் ஆகிடுங்க. அந்த மூடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜாரில் இருக்க மூடி எல்லாமே உள்ளே கூடி லாக் ஆகிருக்கனால எங்கேயுமே லீக் ஆகுறதுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த லாக் சிஸ்டம் இருக்குல்ல, இதில் பட்டனுங்க, நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். அந்த சைடு இதே மாதிரி பட்டன் சிஸ்டம், அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது திரும்ப அகைன் இது வந்து உள்ளே லாக் ஆயிருங்க. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான்.
நம்ம வந்து டைட்டாக மூடியை பிடிச்சி இழுக்கவோ இல்லை திறக்கவோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸே இங்கே கிடையாதுங்கிற மாதிரி ஈஸி டு ஹேண்டிலாகவும் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம டவ் மேக் பண்ணும்போது தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றிட்டோம்னா தெரிக்கும், அந்த மாதிரி இருக்கும்ல, அதுக்காகவே இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். சப்பாத்தி மேக் பண்ணிகிட்டே இருக்கோம், சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டே இருக்கும்போது நமக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தண்ணி ஓப்பன் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. நான் அதையும் காட்டியிருக்கேன். இதை நம்ம பிளெண்டரில் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 64 ounce 8 கப் அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அதாவது ஒரு 8லேருந்து 10 பேருக்கு சப்பாத்தி பிசையலாங்கிற மாதிரி ஒரு பெரிய ஜார் தான். என்னோட கை அந்த உள்ளங்கை அளவுக்கு பெருசாகவே இருக்குதுங்க. நான் சொன்னேன்ல, தண்ணி சப்பாத்தி மேக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் வெளியே ஊற்றிக்கலாம். நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த ஜாரையே ஓப்பன் பண்ணணுங்கிறது தேவையில்லை. பார்க்குறதுக்கு கிளாஸி லுக் கொடுக்கலங்க. இல்லை, இது வந்துட்டு கண்ணாடி கிடையாதுங்க, வாஷர் ஷேஃபும் கூட தான். நம்ம வந்து அதுலேயும் வாஷ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு தான் மனசே வராதே, புதுசாக இருக்கிற எதையுமே டிஷ்வாஷரில் போட மனசு வராது. பார்க்கலாம் இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் பேப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொன்றுக்கும் ரெசிபி ட்ரை பண்ணும்போது வெஜிடபிள் கூட ஃபைனாக சாப் பண்ணிக்கலாங்க இந்த சப்பாத்தி மேக்கர்லேயே. சம்டைம்ஸ் நம்ம பன்னீரை வந்து ஃபைனாக சாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹார்டான கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம் நம்மளோட சமையலுக்கு. சொன்னேன் இல்லைங்க, சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு வந்து தனியாக ஒன்று சென்டரில் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அதில் பிளேட்ஸ் எல்லாம் இருக்காது, ஏன்னா நம்ம சப்பாத்தி மேக் பண்ணுறனால. அது வந்து இதுதாங்க, நம்ம அந்த பிளெண்டரில் இருக்க சென்டர் பிளேடை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணும்போது இது செட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஹேண்ட் ஃப்ரீயாவே நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது நம்ம ரொம்ப நேரம் புளிச்சுட்டே நிக்க தேவையில்லை. நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம சைடில் வேற வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளெண்டர் அப்படின்னு தான் சொல்லணும். பிளெண்டர், ஃபுட் ப்ராசஸர் எல்லாமே சேர்த்து ஒரே கிச்சனில் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தாங்க இந்த ப்ராடக்ட் ஒன்று. நான் சொன்னேன் இல்லைங்க, நம்ம நார்மலாக அன்றாட லைஃபுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே பிளெண்ட் பண்ணினாவே பிளேட்ஸ் சாப் பண்ணுற மாதிரி தாங்க கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம சத்து மாவு கூட ரெடி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணலான்னு நினச்சிருக்கேன், பார்க்கலாங்க. ஸோ நான் ஒவ்வொரு ரெசிபியாக ட்ரை பண்ணும்போது அப்கமிங் வீடியோஸில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. அந்த பிளேட் எவ்வளோ ஃபைனாக இருக்குன்னு பாருங்களேங்க. அது மாதிரி நம்ம ஈஸியாக க்ளீனாகவும் இருக்குது. ஸோ அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கோன் ஷேப்பில் மாதிரி தான் இருக்குங்க. எங்கேயுமே போய் எதுவுமே தேங்கி நிற்காது, ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதோட நேம் பார்த்தீங்கன்னா நியூட்ரி நிஞ்சா கப்புங்க. அது வந்து 24 ounce. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செட்டு மாதிரி தான். பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரி இருக்குல்ல, இது கிளாஸி லுக் மட்டும்தாங்க. பட் இது வந்து கிளாஸி கிடையாது. இது நம்ம ஸ்மூத்தி இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லைங்க, மூடி. அதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்மூத்தி ஷேக்கு இந்த மாதிரி போட்டு நம்ம எங்கேயாவது ஆஃபீஸ் போகிறோம், இல்லை வந்துட்டு எங்கேயாவது ட்ரிப் போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம அதை அப்படியே லாக் பண்ணி நமக்கு வந்துட்டு கப்பாகவும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டமில் ரொம்ப பிடிச்சதே என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட மூடி எல்லாமே உள்ள கூடி மூடுற மாதிரியே கொடுத்துருக்காங்கங்க. அது வந்து மெயினாக நமக்கு வந்து தெரிக்காமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் குக் பண்ணும்போதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்ம க்ளோஸ் பண்ணலங்கிறப்ப அது வந்து பிளெண்ட் ஆகிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் தெரிக்கும். அதை வந்து இது மெயினாக அவாய்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன்லங்க, ஸ்மூத்தி போட்டுட்டு கொண்டு போகிற மாதிரியும் தனியாகவே கொடுத்துருக்காங்கங்க. நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டம் 1200 watts வந்து ஒரு கிச்சனுக்கு பீஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு தாங்க சொல்லணும். நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிக்சி மட்டும் கிடையாதுங்க, ஒரு ஃபுட் ப்ராசஸர், பெஸ்ட் பிளெண்டர். ஸோ இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். வாங்க அடுத்து என்னன்னு பார்க்கலாங்க. மொத்தம் 3 ஜார் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து நான் காமிச்சது அந்த சப்பாத்தி மேக் பண்ணுறது, அப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாப் பண்ணுற மாதிரி நான் காமிச்சேன் இல்லைங்க. அது வந்து 72 ounce டோட்டல் க்ரஷிங் பிக்சருங்க. ஸோ அதாவது ஒரு பெரிய ஜார், அதாவது ஈவன் ஐஸ் கத்திகளை கூட நமக்கு வந்து நொறுக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் காமிச்ச அந்த சப்பாத்தி மேக்கர் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நியூட்ரி நிஞ்சா கப்ஸ் 24 ounce. இதில் வந்துட்டு அந்த ஸ்மூத்தி பண்ணும்போது ஃபைன் பிளேட்ஸாக இருக்கிறனால நம்ம ஐஸ் கட்டியை போட்டால் கூட அது அப்படியே ஐஸ் ஸ்னோ மாதிரி ஃபைனாக க்ரஷஸ் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அது எல்லாமே டெமோ காட்டுறேன். இப்போ தான் நானே ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா ஃபைனாக பார்த்துட்ருக்கேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாக்ஸ் வந்து நான் ஓபன் பண்ணும்போதே மேலவும் போட்டிருந்தாங்க, ஒவ்வொரு பீசஸ்லயுமே போட்டிருக்காங்க. அதோட பிளேடு வந்து ரொம்ப ஃபைனா இருக்கும். ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணுங்க, அது மாதிரி ஹேண்டில் பண்ணும்போதும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதே மாதிரியே பிளேடு வந்து ரொம்ப ஃபைன் ஷார்ப்பாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க. இங்கே தாங்க ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுலே இதுதான் பெரிய ஜாருங்க. 72 ounce டோட்டல் க்ரஷிங் பிக்சருங்க. சொன்னேன் இல்லைங்க, நம்மளோட இட்லிக்கு கூட நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ ஃபைனாகவே இருக்குது. ஸோ நம்ம இட்லி மாவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டும் போது ரொம்ப நேரம் பிடிச்சிட்டே நிற்கவும் தேவையே இல்லை. என்னோட உள்ளங்கையில் வச்சு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸி அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு டிஷ் வாஷர்லலாம் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்க, ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ஈஸி டு ஹேண்டில் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மூடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேங்க. எனக்கே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நான் பார்த்ததே கிடையாது. சென்டரில் கொடுத்துருக்க அந்த ஃபைன் சாப்பர் நம்ம வந்து இட்லி மாவு ஆட்டுறதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. மார்னிங் ஸ்மூத்தி, அப்புறமா கேரட் ஜூஸ், நம்ம எல்லா டைப் ஆஃப் வெஜிடபிளையுமே க்ரஷ் பண்ணிக்கலாம், பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் வந்துட்டு நம்ம மசாலா கூட இதில் அரைச்சிக்கலாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே அவ்வளோ ஃபைன் சாப்பராக தாங்க இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்கிறனால நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். மாவு ஆட்டுறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மேலே ஒரு மூடி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லைங்க. இந்த லாக்கிங் சிஸ்டமே சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி லாக்கிங் சிஸ்டம் நான் எந்த மிக்சியிலுமே இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லைங்க. நம்ம வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ மாவு ஆட்டிட்டு நம்ம அப்படியே ஊற்றிக்கலாங்கிற மாதிரி அதுக்கு ஒரு தனி மூடி சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பட்டன் சிஸ்டம் தாங்க. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த ஹேண்டில் பிடிச்சி நம்ம வந்துட்டு மேலே லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், அப்போ தான் புரியும். ஒவ்வொரு ஜார்லேயுமே லாக்கர் சிஸ்டம் தாங்க இதில் ஹைலைட்டே. ஏன்னா லாக் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு ஒரு சவுண்ட் கேட்குங்க, லாக் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னா அது லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். எல்லாமே பட்டன் சிஸ்டம் அதனால. ஸோ இந்த ஃபைனாக இருக்கிற அந்த சென்டர் அந்த பிளேடு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷார்ப்புங்க. ஸோ அதில் கொடுத்துருந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஐஸை கூட நம்ம வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி பவுடராக மாற்றிடும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்னோட இந்தியன் குக்கிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் தாங்க. நம்ம எல்லாமே பிளெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். ஈவன் சத்து மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணும்போது அப்கமிங் வீடியோஸில் அப்படியே ஷேர் பண்ணுறேங்க உங்களுக்கு கூட. ஒரு பட்டன் சிஸ்டம் மாதிரி இருக்குல்லங்க, அதை ப்ரெஸ் பண்ணனா முடி ஓப்பன் ஆகிடும். எனக்கே இதை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. கேப்சர் பண்ணும்போது தான் நான் ஒன்று நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மாவு தனியாக ஊற்றிக்கலாம், இல்லை நம்ம டோட்டலாகவே மூடியை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டனே கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணோடனே ஹேண்டில் ஓப்பன் ஆகிடுது. அந்த ஹேண்டில் பிடிச்சோடனே இது வந்து ஓப்பன் ஆகிடுது. எதையுமே நம்ம வந்து இப்போ மிக்சியெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அமுக்கி நம்ம இழுப்போம், அப்புறம் மூடுவோம். அந்த மாதிரி சிஸ்டம்ஸே இல்லை. எல்லாமே ஆட்டோமேட்டிக் பட்டன் லாக்கிங் சிஸ்டம்னால நம்ம மூடியை வச்ச உடனே அதுவே டக்குன்னு லாக் ஆகிடுது. ஸோ லாக் ஆகும்போது நமக்கு கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டுமே கேட்குதுங்க. ஒரு நிஞ்சா கிராண்ட் கிச்சன் 1200 வாட்ஸில் எது வந்து ரொம்ப ஹைலைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதாங்க. எங்க அரைக்கிறதுக்கு எல்லாமே இருந்தால் அதோட மெயின் சிஸ்டம் இருக்கும்ல, அதில் என்னங்க ஹைலைட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ இந்த நிஞ்சா அரைக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோ ஐக்யூ டெக்னாலஜி மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே லாக்கிங் சிஸ்டம் அதுவே ஆயிக்குங்க. கீழே இந்த 4 இருக்கிற பார்த்தீங்களாங்க கிரிப்பு, நம்ம அதாவது வைக்கும்போது அந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செட் ஆகிக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே திரும்ப நம்ம ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஹார்டாக இழுத்து பிடிச்சி தாங்க ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கேயுமே நகலாதுங்கிற மாதிரி. நம்ம அரைக்கும் போது அது எங்கேயுமே மூவ் ஆகாது. ஸோ நம்ம இது வந்து நார்மலாக பார்த்துருப்போம், பட் இது ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ஃபிட் ஆகிடுது, நம்ம கொஞ்சம் கூட மூவ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இல்லை என்னென்ன மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறது அரைக்கிறதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேங்க அடுத்தடுத்து. ஆட்டோ ஐக்யூ டெக்னாலஜி பிளெண்டட் பட்டன் சிஸ்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷலே. ஸோ அது வந்து அரைக்கும் போது கொஞ்சம் டைம் விட்டு அதுவே டைம் எடுத்து அரைச்சிக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா அது எப்படி வந்து நமக்கு ஃபைனாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு டைம் விட்டு அதுவே எடுத்து நமக்கு வந்து சூப்பர் ஃபைனாக பிளெண்ட் பண்ணி கொடுத்துருதுங்க. ஸோ ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் இருக்குது, அது போக லோ ஹை பல்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை செட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து கீழே வேறெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸ்மூத்தி பண்ணணுமா, சப்பாத்திக்கு மாவு மேக் பண்ணணுமா, பேக்கப் பண்ணணுமா,
அதுக்கப்புறமா பிளெண்டர் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி கீழே எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்மூத்தி கூட பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம வந்து இப்போ கேக்குக்கெல்லாம் பீட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணலாம் நம்ம ஒவ்வொரு ரெசிபியாக இதில். ஸோ ஆலினால் சேர்ந்து ஒரே மிக்ஸி பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இடமும் கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். கேக் பண்ணுறதுக்கு தனியாக, அப்புறம் சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு தனியாக, அப்புறம் பிளெண்டருக்கு தனியாக, அப்புறம் நம்ம அன்றாட லைஃப்பில் வந்துட்டு மசாலாலாம் அரைக்கிறதுக்கு தனித்தனியான மிக்ஸி வந்து நம்ம இடத்துல செட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இது எல்லாம் சேர்த்து வச்சு ஒரே இதில் பண்ணும்போது நமக்கு இடமும் மிச்சமாகுங்கிற மாதிரி தாங்க. லாக் பண்ணுறதுமே ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் மாதிரி இருக்குது. அந்த ஒவ்வொரு ஜார்லையுமே கீழே வந்து 4 எட்ஜஸில் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க இல்லைங்க, அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சா போதும், அதுவே லாக் ஆயிடுங்க. ஏன்னா அந்த 4 எட்ஜஸ் லாக்கிங் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே லாக் ஆனவுடனே நம்ம செட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு சப்பாத்தி மேக் பண்ணணுமா, ஸ்மூத்தி பண்ணணுமான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்தோடனே அதுவே டைம் எடுத்து அதுவே அரைச்சி கொடுத்துரும். அதை அரைச்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம பிடிச்சிட்டு நிற்க தேவையில்லை. சைடில் வந்து நமக்கு தேவையான வேறு ஒர்க்ஸை பண்ணலாங்கிற மாதிரி தாங்க இது. கிச்சனில் டிஃப்ரெண்ட்டாக ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வந்து எப்போயுமே கிச்சனில் வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸர் வச்சுருப்போம் அப்படி தானேங்க, நமக்கு வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு, காய்கறிகள்லாம் ஃபைனாக கட் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சப்பாத்தி பண்ணுறதுக்கு, அப்புறம் மாவு அரைக்கிறதுக்கு, மசாலா அரைக்கிறதுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு இதில் பண்ணோம் அப்படிங்கிறப்ப ஓ மை காட், நமக்கு இடமும் மிச்சமாகும், நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. பற்றி ஓஹோ ரிவ்யூ அப்படிலாம் கிடையாதுங்க. அதாவது டெய்லி லைஃப்பில் ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம்லங்க. மாதிரி ஒரு கிராண்ட் பெஸ்ட் கிச்சன் கேட்ஜெட்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம அடுத்தடுத்து ஒன்றா ப்ராசஸ் பண்ணி குக் பண்ணும்போது நான் உங்கள் கூட அப்படியே ஒன்று ரெசிபி ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு நானே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இது நான் அமேசானில் தாங்க எடுத்திருந்தேன். ஸோ இந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமேசானில் கூட செக் பண்ணி பாருங்கங்க. சம்டைம்ஸ் இது காஸ்கோவில் அவைலபிளாக இருக்குது. பட் காஸ்கோவில் வாங்குறத விட அமேசானில் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அமேசானில் தான் ஆர்டர் போட்டிருந்தோங்க. நம்ம புதுசாக ஒன்று வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து வச்சு ஒரு 4 நாளைக்கு பார்ப்போங்கிற மாதிரி, அதுக்கப்புறம் தான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். நானும் அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தாங்க. யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.